அழைத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவி ஒன்று மலவின் மாயையற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் சும்மா இருக்கும் சுகம். சர்க்குருத்தோத்திரம். பராபரம் ஓதலும் மயம் போத நிலை பாடலம் பாகிதமில் நிராமயம் காரக மிதிலாத சஞ்சீவிதம் நிராசை கொண்டாருடைய தூண்டமுறை வராத இன்பாரவினை வந்தே சேர அருள் விராவு பின்பாட நம ராமலிங்கார் மனதில் ராத சந்தோட நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம. திருப்பல் எழுச்சி ஒரு 2 பாடல் பாடிடலாம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. உருது விடிந்ததில் உள்ளமின் கமலம் போட்டது பொன்னொலி பொங்கிய தொழுது நிற்கின்றன செய்திகளெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே ஆகம வேத முறைகள் எல்லாம் மொழிகின்ற சீர் பெருஞ்சோதி என் தந்தையே அபிநந்தனையா ராஜன் பாபையா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, குரு வாழ்க குருவே துணை. எல்லாம் செயல் கூடும் என்னான எம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையை ஏற்று. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அரியே என்போவே குன்று மலவின் மாயேற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கருணையாலும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாருடைய தயவாலும் நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த சனிக்கிழமை தோறும் உடல் ஆரோக்கிய மேம்பாடு குறித்து, மனவளம் குறித்து இந்த நிகழ்வை தொடர்ந்து இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்றும் அதே போல இதுல முக்கியமா பெரியவங்க, படிச்சவங்க, ஆன்மீகத்துல ஈடுபடக்கூடியவங்க, அதே மாதிரி காலேஜ்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாரும் இதுல கலந்துக்கலாம். அதே மாதிரி இதுல ஆரோக்கியம் குறித்து யாராவது ஒருத்தர் மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க, அவங்க இப்பதான் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்திருக்கிறாங்க, அல்லது உடல்நிலை கருதி மருத்துவமனையில சேர்க்க போறாங்க,
இது மாதிரி மனம் ரீதியா சஞ்சலங்கள் இருக்குது, குடும்பத்துல பிரச்சனைகள், இல்ல வியாபாரத்துல பிரச்சனைகள், இது மாதிரி எது இருந்தாலும் இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு, இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய நிகழ்வை பதிவு செய்து இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த லிங்க் அனுப்பிச்சிடறோம். ஒவ்வொரு வாரமும் அனுப்பிச்சிடறோம். போன வாரம் மட்டும்தான் ரெக்கார்டிங் தவறி விட்டது, நம்ம ஐயா பண்ண மறந்துட்டாங்க, கொஞ்சம் அவருக்கு வேலைகள்னால பண்ணலை. எல்லா வாரமும் தொடர்ந்து அதை வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் செய்துட்டு அந்த லிங்க்கும் உங்களுக்கு அனுப்பிடுறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்படும், அது மாதிரி இருக்கும். இந்த வாரம் வந்து நம்ம இந்த பயிற்சியை வந்து 1 மணி நேரம் அப்படிங்கிறத ஒரு குறுகிய நேரமாக இன்னைக்கு மாற்றி அமைச்சிருக்கோம். இப்போ 4:36, 4:20, 25 நம்ம ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் மேலே போயிடுச்சு. இப்போ ஆரம்பிக்கிறோம் இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுகிய நேரமா இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து அவ்வளவு நேரம் தொடர்ந்து குறுகிய நேரம் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கோம். அப்புறம் நிறைவு பகுதியில் இதை பற்றிய விளக்கமும் உங்களுக்கு கொடுப்போம். இப்போ எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல, உட்கார்ந்து இருக்க இடத்துல, உங்களுடைய இருக்கைகள் தரையில நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா பாய் விரிச்சு அல்லது ஒரு பெட்ஷீட் விரிச்சு அது மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிறதுக்கு சௌகரியமா கழுத்து முதுகு தண்டு நேரம் உட்காந்துக்கோங்க. சில நேரங்கள்ல நம்மளை அறியாமலே கூணு விழுந்துதான் உட்காந்துருப்போம், பரவாயில்ல. ஆனா நம்ம முயற்சி செய்யறது நேரா உட்காந்துக்கிற மாதிரி இருங்க. சில பேர் வந்து சேர்ல தான் உட்காந்து பண்ணணும் அப்படின்னாலும் சேர்லயே உட்காந்துக்கோங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. இந்த பயிற்சி செய்யும் போது சில நேரங்களில் உங்களுக்கு தூக்கம் வரலாம். அப்படி தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, தூங்குங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுல உடம்புல அந்த ஸ்டெயின் அக்யூமுலேட் ஆயிருந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு தூக்கம் வரும். வந்துட்டாலும் பரவாயில்ல, நீங்க தூங்கலாம். இப்போ உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. கண்கள் திறந்திருக்கட்டும். இப்ப நான் வீடியோல செய்யற மாதிரி நீங்க செய்யுங்க. கைகளை வந்து இப்படி லேசா அப்படி உரசுங்க. 2 கைகளை எடுத்து இப்படி ஒரு தேய்த்து கொடுங்க. முன்னும் பின்னுமாக இப்படி ரவுண்ட் ஷேப் ஆகும், ரொட்டேஷன் மாதிரி பண்ணிட்டு இந்த உரசின பிறகு மென்மையா தான் உரசிருக்கீங்க, வேகமா உரசல. இதுல மென்மையா உரசுறதுக்கும் வேகமா உரசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வேகமா உரசுனீங்கன்னா கையில வந்து சூடு ஏற்படும், வெப்பம். மென்மையா உரசுனீங்கன்னா அப்படின்னாக்கா அதுல வந்து ரொம்ப மிதமான சூடு இருக்கும், ஆனா அதுல ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து வெளிப்படும். இது வந்து உங்களுடைய உயிர் ஆற்றல், இதை நீங்க உணரலாம். அந்த இது வந்து ஒரு காந்த ஆற்றல். இத வேதாத்திரி மகரிஷி மின்காந்த, வான்காந்த, ஜீவகாந்த இப்படின்னு பிரிச்சு நமக்கு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கையில இருக்கிறது வந்து நம்மளுடைய ஜீவகாந்தம், நம்முடைய உயிர் ஆற்றல், அந்த திணிவு. இப்ப நீங்க உணரலாம். 2 கைகளுக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளி வச்சு இதை அப்படியே வந்து நீங்க உணரலாம். ஒரு அழுத்தம் தெரியும், ஒண்ணு இழுக்கும் இல்லைன்னா அப்படியே தள்ளும். இப்படியே நீங்க எவ்வளவு தூரத்துக்கு பார்க்கலாம். இதை, இந்த அழுத்தத்தை நீங்க உணரலாம். இது உங்களுடைய உடம்ப தாங்கி இருக்கின்ற அந்த உயிராற்றல். இதை இப்ப நீங்க அதை மனசுல பதிய வச்சுக்கோங்க. பதிய வச்சுட்டு நீங்க இப்ப கைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய முத்ரா என்ன முத்ரா அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு ஒரு புதிய முத்ராவை நான் சொல்லித்தரேன். இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருந்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிராண முத்ரா செஞ்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் உஜ்ஜஸ் முதிரை இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்போம், இதை செஞ்சிருப்பீங்க.
இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய முத்திரை என்ன முத்திரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க செய்யணும். கையை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆள்காட்டி விரல எல்லா விரலையும் இப்படி லேசா அப்படி பெண்ட் பண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வந்த பிறகு கட்டை விரல் இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு ஆள்காட்டி விரல கொண்டு வந்து கட்டை விரல் மேல டச் பண்ற மாதிரி வச்சுக்கணும். மீதி எல்லா விரலும் ஒன்னோட ஒண்ணு டச் இல்லாம இப்படி கொஞ்சம் பெண்டா இருக்கணும். அதை மேல் நோக்கிய நிலையில இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ கட்டை விரல் மேல இது இருக்கும். இது என்ன முதிரை அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சி நிறைவுல உங்களுக்கு இதை பத்திய விளக்கம் நான் உங்களுக்கு தரேன். இன்னைக்கு இந்த முதிரையை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துக்கோங்க 2 கைகளையும். இப்ப நீங்க கண்களை மூடிக்கோங்க. மூடிட்டு உங்க சுவாசத்தை கவனிங்க. 2 கைகளும் இந்த முதிரையை வச்சுட்டு சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய தொடையில இந்த கை வச்சுக்கோங்க. தரையில உட்கார்ந்தாலும் சப்பளங்கால் போட்டுட்டு உங்களுக்கு வசதியா எப்படி இருக்கோ அப்படி உட்கார்ந்துக்கோங்க. இந்த முதிரை உங்களுடைய கால்களுக்கு வெளியில போகாம தொடையில அப்படி வச்சுக்கோங்க. முழங்காலுக்கு வெளியில போகாம உள்ளே வச்சுக்கோங்க. நேரா உட்கார்ந்துக்கோங்க. அமைதியா உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. உங்க கைகள்ல உணர்ந்த அந்த ஆற்றல் இப்போ உங்க உச்சம் தலையில ஒரு சுழற்சி ஏற்படும். உங்களுடைய கவனம் மூச்சுல இருக்கணும் அல்லது உங்களுடைய உச்சம் தலையில இருக்கணும். நீங்க மாத்தி மாத்தி இருந்தாலும் பரவாயில்ல. உங்க கவனத்தை உச்சம் தலையில கொண்டு வாங்க. நம்முடைய தலையினுடைய உச்சி பகுதியில ஒரு அழுத்தம் தெரிவதை அப்படியே அமைதியா கவனிங்க. அந்த அழுத்தம் மென்மையா ஒரு மிதமான ஒரு அழுத்தம் தெரிகிறத கவனிங்க. லேசான அழுத்தம், ஒரு மிதமான அழுத்தம் தலையில. அது ஒரு சுழற்சியை ஏற்படுத்துது. அதை நன்கு உற்று கவனிங்க. அத உங்க கைகள்ல தெரிஞ்ச அதே அழுத்தம் உங்களுடைய உச்சம் தலையில ஒரு சுழற்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மென்மையாகவும் ஒரு அழுத்தமாகவும் இருக்கிறது. அந்த ஆற்றல் தான் நம் உடலை தாங்கி பிடித்து, அதே ஆற்றல் நம் உடல் உள்ளேவும் வெளியே பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இதே ஆற்றல் நம் கண்களில் பார்வையாகவும், நம் காதுகளில் ஒலி அலைகளாகவும் சத்தம், நம் நாக்கு சுவை மொட்டுகளில் சுவையாகவும், நம் உடலில் தொடு உணர்வாகவும் பரிணமித்து புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் ஒரு உளவு உள்ளே உணர்த்துகிறது. அதுதான் உணர்வு, அதுதான் அறிவு. நாம் இந்த இந்திரியங்களை கொண்டு அகத்தில் உணர்த்துகின்ற இந்த உணர்வு நாம் புறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் அனுபவங்களையும் அகத்தில் பதிவை ஏற்படுத்தி, அந்த பதிவுகள் நம்
மனம் அப்படிங்கிற அந்த இடத்திலிருந்து நமக்கு ஒரு ஒளி பிம்பமாக நமக்கு எடுத்து வெளிப்படுத்துகிறது. மீண்டும் உள்ளே இருக்க பதிவுகளை ஒரு பிம்பமாக, ஒரு உணர்கருவிகளாக இந்த 5 கருவிகள் புறத்திலிருந்து அகத்தில் பதிவுகளாகவும் ஏற்படுத்திய பதிவுகளை மீண்டும் ஒரு பிம்பமாக கண்ணாடியில் தெரிவது போல், ஒரு கேமராவில் தெரிவது போல் நமக்கு எடுத்து உணர்த்துகிறது. அதன் விளைவு அங்கிருந்து நமக்கு எண்ணங்களாக பரிணமிக்கிறது. அந்த எண்ணங்கள் நம் செயல்களாக, அந்த செயல்கள் கண்களில் பார்வையாக, காதுகளில் நம் வாயில் சொற்களாக இப்படி பரிணமிக்கிறது. இந்த ஆற்றல் இந்த உடலை தாங்கி செயல்படவில்லை என்றால் நம் கண்களில் பார்வையும் இருக்காது, காதுகளில் ஒளியும் இருக்காது. இந்த ஆற்றலை எவ்வளவு அடர்த்தியாக திணிவு வைத்துக் கொள்கிறோமோ அது நம்முடைய தேகத்தை ஆரோக்கியமாகவும் நம் மனதை ஒரு நல்ல சூழலில், நல்ல நிலையில் அது வைத்துக் கொள்ளும். வீடுகள் தோறும் விதிநெறி விளங்க ஆடல் செய் அருளும் அரும்பெரும் சிவமே அருட்பெரும் ஜோதி. நமக்கு அகவல் வரிகள்ல பெருமானார் சொல்லியிருப்பாங்க. அது நம்ம உடலை எவ்வளவு நெறியாகவும் ஒழுக்கமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. விதி நெறி விளங்க, வீடுகள்னு நம்ம உடம்ப சொல்லியிருப்பாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று திருமூலர் சொல்லியிருப்பாங்க. இந்த உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள்ளே உத்தமனை காண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உத்தமன் ஒளியாக்க உள்ளே இருந்து நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒளியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றலை தான் உங்கள் கைகளை உரசி நீங்க உணர்ந்தீர்கள். அது ஒரு இயக்க அலையாக இருப்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள். அந்த ஒளி கற்றையை உள்ளிருந்து இயக்கக்கூடும் அந்த ஒளியை அகத்தில் காண வேண்டும். அதுதான் உத்தமனை காண்பதல் அப்படின்ட்டு எல்லா ஞானிகளும் சித்தர்களும் அனைவரும், வள்ளல் பெருமானார் உட்பட அனைவரும் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறார்கள். இந்த வினைப்பதிவுகளின் விளைவுகள் நமது எண்ண அலைகளாக பரிணமிக்கும் பொழுது அது நமக்கு உணர்வு நிலையில் அறிவாக, அது நற்செயல்களாக பரிணமிக்கிறது. அதே செயல்கள், எண்ணங்கள் வேகமான இயக்க அலைகளை கொடுக்கும் பொழுது நம்ம எண்ணங்கள் உணர்வு நிலையிலிருந்து உணர்ச்சி நிலைக்கு மேலோங்கிய நிலையில் இருக்கும் பொழுது அது மனம் இயக்கமாக, அதில் ஒரு தடுமாற்றமாக, ஒரு தெளிவில்லாத நிலையில் நாம் சில நேரங்களில் தவறு செய்து உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாயையின் பிடியில் அகப்பட்டு தன்னை தான் இழந்த நிலையில் நாம் செயல்படுவோம். ஆகவே எப்பொழுதும் அந்த எண்ணங்கள் வேகமான ஒரு நிலையில் இயங்குவதை மிதமாக இயங்க செய்ய ஒரு பயிற்சியாகத்தான் இது அமைகிறது. முக்கியமாக இந்த எண்ண அலைகள் வேகமாக இயங்குவதை மிதமான நிலையில் அமைத்து கொண்டால் நம்முடைய சிந்தனையில் தெளிவும் அறிவு மேலோங்கிய நிலையில் அமையப்பெறும். இந்த சத்துவ நிலையில் இப்பொழுது நாம் அனைவரும் சாத்வீகமாக, மென்மையாகவும், அன்பு, கருணை,
தயவு பொருந்திய நிலையில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒருமையோடு ஒத்த சிந்தனை உள்ளவர்களாக நம் உடலை கவனிப்போம். அந்த ஆற்றல் இப்பொழுது நம் தலைப்பகுதியில் எல்லா பகுதியிலும், காது, கண்கள், மூக்கு, வாய் அனைத்து பகுதியிலும் இருக்க சலனங்களை நீக்கி அங்கு இருக்கக்கூடிய இறுக்கங்களை நீக்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த சலனங்கள் நீங்கி இந்த ஆற்றல் முழுவதும் நிரம்பி ஒவ்வொரு திசுக்களையும் ஒவ்வொரு செல்களையும் புதுப்பிக்க செய்து ஒரு முழு ஆற்றலாக, ஒரு இயக்க சக்தியாக, ஒரு உயிர்ப்போடு இயங்க செய்கிறது. நெற்றி பகுதியில் இருக்க சலனங்கள், இறுக்கங்கள் நீங்கிவிட்டது. ஒரு தலைப்பகுதி முழுவதும் அந்த ஒளி அலைகள், அருள் ஒளி அலைகள் முழுவதும் நிரம்பி ஆண்டவருடைய அருள் குணங்கள் நிரம்பி அருளே நம்மினம், அருளே நம்மினம், அருளே நம் செயல். ஒவ்வொரு செல்களும் அருள் செல்களாக, ஒவ்வொரு திசுக்களும் அருள் நிலையை உணரும் நிலையாக மேன்மை அடைகிறது. நாம் அனைவரும் அன்பு நிறைந்தவர்கள், கருணை நிறைந்தவர்கள், தயவு நிறைந்தவர்கள். ஏதோ ஒரு காரணத்தால் நமக்குள்ளும் தீய குணங்கள், மாயை பற்றி இருந்தாலும் ஆண்டவனுடைய கருணையால் இந்த மனித தேகத்தை பெற்று திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாருடைய அருள் பாடல்களை படித்து சத்துவர்களாகவும் சாத்வீகர்களாகவும் இந்த பூ உலகில் மாயையோடு ஒட்டவிடாது அருளோடு ஒட்டி வாழ்வதற்கு வழிவகை செய்த வள்ளல் பெருமானாருடைய திருப்பாதங்களை பணிந்து நம் தேகத்தை அருள் தேகமாக மாற்ற வேண்டும். நம் எண்ணம், சொல், செயல் அனைத்தும் அருளை ஒட்டியே செயல்படுபவர்களாக நம்ம எப்பொழுதும் அந்த ஆற்றல் நெருங்கி ஒரு பாதுகாப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றல் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. அந்த பேராற்றல், அருட்பெரும் ஜோதி ஆற்றல் உணர்ந்து அதனுடைய பெருநெறி பிடித்து ஒழுகி மரணமிலா பெருவாழ்வை அடைவதற்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய பூரணத்துவம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அமைதி, ஒரு சாந்தம், ஒரு பண்பு, முழுமையாக அந்த அனுபவம். இப்பொழுது நம்முடைய நினைவுகள் கழுத்து பகுதியிலிருந்து அடி வயிறு வரையிலும் அங்கு இருக்கக்கூடிய மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும், இதயம், நுரையீரல், நுரையீரலுக்கு கீழாக வலது புறத்தில் கல்லீரல், அதன் அருகில் பித்தப்பை, இடதுபுறம் இரைப்பை, அதன் அருகில் மண்ணீரல், இந்த மார்புக்கு பின்பக்கமாக பின்முதுகு, முதுகு தண்டுகள், முன்பகுதியில்
பெருங்குடல், சிறுங்குடல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை அனைத்து உறுப்புகளிலும் இருக்கக்கூடிய சலனங்கள் நீங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு இயல்பு நிலையில் அனைத்து திசுக்களும் இருக்கக்கூடிய சலனங்கள் நீங்குகிறது. ஆண்டவருடைய அருள் கருணையால் இந்த அருள் ஆற்றல் உடலை ஆரோக்கியமாகவும், இந்த உடலை நற்செயல்கள், அருள் செயல்கள் செய்வதற்காக ஆண்டவன் கொடுத்த இந்த உடலை முறையாகவும், சாத்வீகத்திலும் அருள் செயல்களாக இந்த உலகியல் வாழ்க்கையில் அந்த சூழலை, நல்ல சூழலை ஆண்டவருடைய கருணையால் நமக்கு கிடைக்கப் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே நிலையில் இந்த உடல் முழுவதும் அந்த திசுக்கள் புதுப்பிக்கப் பெற்று ஒவ்வொரு செல்களும் அருள் செல்களாக நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றலை கிரகித்து நுரையீரலில் இருக்கக்கூடிய துரிசுகள் நீங்கி சுவாசத்தில் உயிராற்றலை முழுமையாக கிரகிக்கிறது. கல்லீரல் அது செய்யக்கூடிய வேதியியல் மாற்றம் அனைத்தும் அருள் நிலையில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த திசுக்கள் வலிமை பெற்று ஒவ்வொரு செல்களும் துல்லியமாக அன்பு கருணை நிறைந்து கழிவுகள் நீங்கி, அழுக்குகள் நீங்கி, விஷபாகங்களை நீக்கி அமுதபாகத்தை உடல் முழுவதும் பரவச் செய்து அருள் தேகமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. உண்ணக்கூடிய உணவுகள் அனைத்தும் இரைப்பையில் நொதிக்க வைத்து முழுமையான ஜீரண சக்தியை பெற்று ஒவ்வொரு உணவு துகள்களும் ஒரு முழுமையான ஆற்றலை பெற்று உடல் முழுவதும் பரவச் செய்கிறது. அதோடு துணை உறுப்பு மண்ணீரல் இரத்தத்தை சுத்தமான இரத்தமாக உடல் முழுவதும் பரவச் செய்து ஓடச் செய்து ஒவ்வொரு திசுக்களுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் ஒரு முழுமையான சித்து கொடுத்து இந்த உடல் ஆனந்தமாக பெருநெறி பிடித்து ஒழுகி வாழ்வதற்கு நமக்கு அடிப்படையாக இந்த இரத்தம் ஆண்டவருடைய அருள் கருணையால் நம் உடலில் இயக்கப் பெறுகிறது. அதே ஆற்றல் நம் உடல் முழுவதும் நல்ல உணர்வுகளை தந்து அருள் செயல்களை செய்வதற்கு இந்த இயற்கை நமக்கு வழிவிடட்டும். நம்முடைய சிறுநீரகம், சிறுநீர்ப்பை தாது பொருள்களில் உள்ள கழிவுகள் அனைத்தினையும் உடலுக்கு தீமை செய்யக்கூடிய துரிசிகளை நீக்கி நன்மை செய்யக்கூடிய தாதுக்களை எடுத்துக்கொண்டு மருத்துவரையா ஒரு சின்ன ரிக்வஸ்ட், பின்னாடி சவுண்ட் வந்துட்டே இருக்கு ஐயா உங்க இதுல இருந்து. அது இருக்குங்க ஐயா, இதெல்லாம் தாண்டி நீங்க கவனிங்க. அது நம்ம வீட்டுல இருந்து வெளியில இருக்க கோயில்கள்ல வருது. சிறுநீரகத்தில் ஒவ்வொரு
செல்களும் நெஃப்ரான்ஸ் இயக்கம் துல்லியமாக உடலை மேன்மைப்படுத்துகிறது. சிறுநீரகம், சிறுநீர்ப்பை முழுவதுமாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு பெரிய இயக்க ஆற்றலை நம் உடலில் நம்முடைய உயிரை நீடிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புத கருவியாக ஆண்டவன் படைத்திருக்கிறார். நமது பெருங்குடல் அனைத்து நம் உணவில் உள்ள நல்ல சத்துக்களை உறிஞ்சி கழிவுகளை வெளியேற்றி நம் உடலில் அற்புத இயக்கமாக இயக்கிக் கொண்டிருக்கிறது. இதில் பஞ்சபூதத்தில் நிலம் சார்ந்த உறுப்பாக இரைப்பை, மண்ணீரல், நுரையீரல், பெருங்குடல் காற்று மூலப்பொருள் சார்ந்ததாக, நெருப்பு ஆற்றல் சார்ந்ததாக இதயம், சிறுங்குடல், நீர் சார்ந்த உறுப்பு சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, ஆகாய ஆற்றல் கல்லீரல், பித்தப்பை. இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து மிகாமலும் குறையாமலும் ஒரு நடுநிலையில் அது ஓட்டம் சீராகவும் செம்மையாகவும் உடலை ஒரு பக்குவமாக இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கங்கள் கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் நமக்கு நோய் செய்யும். அந்த அடிப்படையில் அதனுடைய இயக்கம் சீரான நிலையில் இந்த பூவுலகில் அற்புதமாக நம் உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய கவனம் இடுப்பு பகுதி, கால்கள், தொடை பகுதி, முழங்கால், முழங்காலுக்கு கீழே முன்னங்கால், கெண்டைக்கால், அதற்கு கீழே கணுக்கால், அதற்கு கீழே பாதம். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கடினத்தன்மை மென்மையாக மாறுகிறது. இங்கு இருக்கக்கூடிய இறுக்கங்கள் நீங்குகிறது. இங்கு இருக்கக்கூடிய சலனங்கள் நீங்குகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திசுக்கள் அனைத்தும் வலிமை பெறுகிறது. சீராக இயக்க ஆற்றலை பெற்று ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கிறது. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், அனைத்து ஓட்டமும் ஒரு சீரான நிலையில் இயங்கி அனைத்து பகுதிகளும் திசுக்கள் வலிமை பெற்று ஒரு மென்மையாகவும் வலிமையானதாகவும் ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கப்பெற்று நல்ல உணர்வோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றல் உச்சி முதல் பாதம் வரை அருளாற்றாக உடல் முழுவதும் நிரம்பி உள்ளொளி ஓங்கி அந்த உயிரொளி அடர்த்தி மேன்மை பெற்று உடல் முழுவதும் வெள்ளை ஒளியாக
தூய்மை நிறைந்ததாக, துரிசுகள் நீங்கி அருள் ஒளியாக அந்த ஆண்டவருடைய முழு குணங்களும் நமக்கு அமைய பெற்று நாம் ஒரு இந்த பூ உலகில் அருளாளர்களாகவும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை, அந்த நல்ல குணத்தை பெற்றவர்களாகவும் வாழ்ந்து வருகிறோம். இந்த நிலையை நமக்கு கொடுத்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருடைய திருவடிகளை போற்றி வணங்குவோம், நன்றியை தெரிவிப்போம். இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவர்களும் இன்றைக்கு நாம் அனுபவிக்கின்ற இந்த ஆனந்தத்தை, இந்த அமைதியை, நமக்கு கிடைத்த இந்த அருள் உணர்வை தரக்கூடிய இந்த பாடல்கள் இந்த உலக உயிர்களுக்கு என்னவென்று தெரியாம எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவர்களுக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். இந்த பாடல்கள் கிடைத்த போதிலும் அதனுடைய உண்மை பொருள் அறியாத நிலையில் உலாவி வருகின்ற அத்தனை அன்பு உள்ளங்களும் இந்த அருள் நிலையில் உண்மை பொருளை உணர்ந்து அவர்களும் இந்த பூ உலகில் உத்தமர்களாக பெருநெறி பிடித்து ஒழுகி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு கலக்க பிரார்த்தனை செய்வோம். உலகில் எத்தனையோ நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. கூடவே தீமைகளும் சேர்ந்து அனைத்து ஜீவர்களுக்கும் துன்பத்தை தரும் செயல்களாக ஆண்டவனுடைய அருள் கருணையால் அந்த துன்பங்களும் நீங்கி அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அனைவருடைய உள்ளங்களிலும் ஆண்டவருடைய கருணை பொங்கி அருள் நிறைந்து இந்த உலக மக்களுக்கு ஆனந்த பெருவாழ்வை அளிப்பதற்காக விண்ணப்பம் செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொருடைய மனங்களிலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் நிறைந்து ஒவ்வொரு ஜீவர்களும், இந்த மனித தேகத்தை பெற்ற அனைத்து அன்பர்களும் சகோதரத்துவம் பாராட்டி அன்பு நிறைந்து, தயவு நிறைந்து, கருணை நிறைந்து ஒவ்வொரு முகங்களிலும் அந்த அன்பு நிறைந்த முகங்களாக, கருணை நிறைந்த உள்ளங்களாக, ஒவ்வொரு செயல்களும் அருள் செயல்களாக ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் அமைத்து தர வேண்டி விண்ணப்பம் செய்வோம். இந்த ஜீவர்கள் வாழக்கூடிய இந்த பூ உலகில் நன்மையே நிறைந்து அருள் நிறைந்த பூமியாக ஒரு அறிவு ஜீவன் முதல் அனைத்து ஜீவர்களும் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த பூமி அருளாளர்கள் நிறைந்ததாகவும், ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு இன்பம் விளைவிக்கக்கூடிய செயல்களை ஆண்டவர் நமக்கு அளித்து அதன் இடத்தில் அதன் செயல்கள் நன்மை கருதியே செய்கின்றன. இந்த இயற்கை பேராற்றல் நமக்கு அப்படித்தான் அமைத்து தந்திருக்கிறது. நல்ல மழை பொழிந்து ஒரு மிதமான வெப்பம், அது சுத்த வெப்பமாக துரிசி நீங்கிய அமுதம் நிறைந்த காற்றாக இந்த பஞ்சபூதங்கள் இயக்கங்கள் மனித குலத்துக்கு ஆக்கப்பூர்வமான படைப்பு ஆற்றலாக மாற
ஆண்டவரை பிரார்த்தனை செய்வோம். உலக உயிர்கள் அனைத்தும் இன்பமாக வாழ்வதற்கு மனித தேகத்தை பெற்ற அனைவரும் அருளாளர்கள் தந்த அருள் நூல்களை படித்து ஒவ்வொருவருடைய குணமும் அருள் நிறைந்த குணமாக மாற்றிக்கொண்டு சகோதரத்துவம் பாராட்டி அன்பு கருணை பொருந்தி வாழ ஆண்டவரை பிரார்த்தனை செய்து இன்று இந்த நிலையில் நாம் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது எத்தனையோ மருத்துவமனைகளில் உடல் நலம் கிடைக்க ஒவ்வொரு மருத்துவமனைகளும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்ற அத்தனை பேர்களும் அவர்கள் ஆரோக்கியம் பெற்று இந்த பெருநெறி பிடித்து தழுவி வாழ்வதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். எத்தனையோ பேர் குணம் கெட்ட செயல்களை செய்து சிறையில் அடைக்கப்பட்டு நற்குணங்களை பெற்று திருந்தி வாழ்வதற்கு அவர்களையும் இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பெருநெறி பிடித்து ஒழுகி வாழ்வதற்குண்டான சூழலை அவர்களுக்கு அமைத்து தர வேண்டும். இதையெல்லாம் தாண்டி தொழில்நுட்பம், யூடியூப், இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இதில் இந்த உலக உயிர்களுக்கு நல்ல உணர்வுகளை, அருள் உணர்வுகளை வழங்கக்கூடிய செய்திகளை பரப்பி ஒவ்வொரு ஜீவர்களையும் மேன்மை அடையும் பொருட்டு ஆண்டவர் அதில் வரக்கூடிய மனித குலத்துக்கு சேதம் செய்யக்கூடிய, பேதம் விளைவிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து அருள் செயல்களாக அருளை உணரும் உணர்வு நிலை செய்திகளாகவும் பதிவுகளாகவும் அமைய வேண்டும். ஆண்டவர் நினைத்தால் அதில் நன்மை கருதி, கருணை கருதி ஆண்டவர் நமக்கு அதை தர வேண்டும். மேலும் ஒவ்வொரு சிறு குழந்தைகள் முதல் அனைவருடைய அவர்களுக்கு நல்ல உணர்வுகளை தந்து அந்த காட்சிகள் வரும் பொழுது அதை தவிர்த்து மேன்மை பொருந்திய நிலையில், மாட்சிமை பொருந்திய நிலையில் அன்பு கருணை பொங்கி பெருநெறி பிடித்து ஒழுகி வாழ்வதற்கு இந்த தொழில்நுட்பம் மனித குலத்துக்கு மேன்மை அடைவதற்கு எப்படி வடிவமைக்க வேண்டுமோ அந்த வடிவமைப்பாளர்கள், படைப்பாளர்கள் மனதில் ஆண்டவர் அருள் கருணையால் அவர்கள் உள்ளங்களில் இந்த செயல்களை மாற்றி அமைக்க வேண்டும். இப்பொழுதே நாம் அனைவரும் இந்த சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் செய்வோம். வரும் காலங்களில் நமது குழந்தைகள் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும், பண்பாடான வாழ்க்கையை வாழ வேண்டும், அருள் நிறைந்த மனம் பொருந்தி வாழ வேண்டும், உள்ளம் பெருங்கோயிலாக வாழ வேண்டும், ஊனுடம்பு ஒரு ஆலயமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் இப்பொழுது நிறைவு செய்ய இருக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய கவனம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்களுடைய சுவாசம் இயல்பான நிலையில் இருக்கட்டும்.
மிதமாக உங்களுடைய கால்களை அசைத்து பாருங்கள். மிதமாக மென்மையாக உங்க கைகளில் முத்திரைகளிலிருந்து உங்க கை விரல்களை அசைத்து பாருங்கள். லேசாக கைகளை உரசி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். 2 கைகளையும் எடுத்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் கால்களை அசையுங்கள். முழங்கால், தொடைப்பகுதி எல்லாம் அசைத்து பாருங்கள். உங்களுடைய தலை, கழுத்து பகுதிகளை லேசாக அசைத்து உங்களுடைய கண்களுக்கும் கைகளுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில் மிதமான ஒளி, ஒரு சிறிய அளவு ஒளி தெரிவதை கவனியுங்கள். கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியெடுத்து உங்கள் கண்களை மிதமாக மென்மையாக திறந்து உங்களுடைய உள்ளங்கைகளை பாருங்கள். இப்பொழுது லேசாக கைகளை உரசி அந்த மென்மையான ஆற்றலை, நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உணர்ந்த அதே ஆற்றலை உணருங்கள். உணர்ந்து கைகளை மேலே உயர்த்தி உங்களுடைய முகங்களை தடவி கொடுங்கள். இப்பொழுது உங்களுடைய மார்பு பகுதி, வலது கையால் இடது ஷோல்டர் கைகள், இடது கையால் வலது கையினுடைய ஷோல்டர் கைகள், மார்பு பகுதி, வயிறு பகுதி அனைத்தையும் தடவி கொடுங்கள். நிறைவு பகுதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மற்ற நாள்களில் இருந்து இன்று நாம் செய்த இந்த பயிற்சி கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். ஒவ்வொரு வாரங்களும் நடத்தக்கூடிய இந்த பயிற்சி ஆண்டவருடைய அருள் கருணையாலும் இந்த பயிற்சியை நமக்கு ஒரு சாத்வீக குணத்தில், சத்துவ நிலையில் நம்முடைய குருமார்கள், எத்தனையோ குருமார்கள் ஒவ்வொரு விதமாக சொல்லி தந்த அந்த பயிற்சியை நமது சன்மார்க்கத்தில் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், மேலும் இந்த இகலோக வாழ்க்கையில் நாம் மன சஞ்சலங்களுக்கு ஆளாகாமல் ஒரு அமைதியான மனநிலையில் நல்ல சூழலை உருவாக்கி வாழ்வதற்கு ஏதுவாக இந்த பயிற்சி நமக்கு உதவி செய்யும் என்ற அந்த அடிப்படையில் இந்த பயிற்சியினுடைய நுட்பங்களை வழங்கிய அருளாளர்கள், நம்ம குருமார்கள் திருவடிகள் போற்றி அவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்வோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. ஒரு 5 நிமிடம், 5:25 முதல் 5:45 வரை இந்த பயிற்சியினுடைய விளக்கம் ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு தருவோம். இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்கு. 4 நிமிஷத்துல உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய இந்த பயிற்சியில இன்னைக்கு கிடைச்ச அனுபவத்தை நீங்க இப்ப பகிர்ந்துக்கலாம். என்ன உணர்வை பெற்றீங்க அப்படிங்கிறத நீங்க பேசலாம். நம்ம இப்ப இந்த பயிற்சியினுடைய விளக்கத்துக்கு போகலாம். ஏற்கனவே நம்ம இதை பத்தி, பயிற்சி பத்தி சொல்லியிருப்போம். பொதுவாக நமக்கு இந்த உலகியல் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல நம்ம எண்ணங்கள், நிறைய சிந்தனைகள், வெவ்வேறு விதமான சிந்தனைகள், அப்படி செய்யக்கூடிய அனைத்து செயல்களாலும் சிந்தனைகளாலும், சிந்தனை அதனுடைய கருவி மனம், செயல்கள் அதனுடைய கருவி இந்த உடல். இந்த உடல் இயக்கத்துல பஞ்சபூதங்கள் ஒருங்கிணைகிறது. அது ஒவ்வொரு உணர்வை, அதான் இந்திரியங்கள் சொல்றோம்.
அந்த இந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னா 5 பஞ்ச இந்திரியங்கள் 5. 5னா நம்மளுடைய பஞ்சபூதங்களுடைய தத்துவத்துல தான் அது இயங்குது. பஞ்சேந்திரியங்கள். இப்ப இது அமைத்து தந்த இந்த உடல் அதுக்கும் ஒரு இயல்பு நிலையில இயங்குது. இது இயக்கத்துக்கு காரணமா இருக்கிறது ஆன்மாவில் ஏற்பட்ட பதிவு தான். ஆனா அது இயங்காது, அது அப்படியே இருக்கும். இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய பதிவுகள் ஒரு ப்ரோக்ராம். ஒரு கொய்யா விதை மண்ணில் போட்டு அது செடியாக்க, அப்புறம் அது மரமாக்க, அப்புறம் அது பூ காயெல்லாம் காய்ச்சி ஒரு கனியாக வரும் பொழுது அதை எடுத்து சாப்பிடும் பொழுது அதுல ஒரு விதை, ஒரு கனியில 50 விதைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தோராயமா 25 விதைகள் இருக்கலாம், 50 விதைகள் இருக்கலாம். ஆனா இத்தனை விதைகளை உருவாக்கக்கூடிய அதுல ஒரு பதிவு, ஒரு ப்ரோக்ராம், ஒரு சிப் மாதிரி. சிப் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளுடைய விதைகளை வச்சுதான். ஒரு விதை இத்தனை விதைகளாக ஒரு பழத்துல. அப்போ ஒரு மரத்துல எத்தனை காய்கனிகள் இருக்கு. சரி, அதே ஒரு கொய்யா மரத்தை ஒரு சாக்கடையில நட்டு வச்சிருக்கோம். இன்னொரு கொய்யா மரத்தினுடைய விதை எடுத்து ஒரு செம்மண்ல போட்டு வச்சிருக்கோம். செம்மண் பகுதியில நல்ல தண்ணி விட்டு அதுக்கு ஒரு இலை தலைகள்லாம் போட்டு வளர்த்து வர்றோம். சாக்கடையில் இருக்கிறது எந்த தண்ணியும் நம்ம ஊத்தல, அதுக்கு எந்த உரமும் போடல, அதை பராமரிப்பும் பண்ணல, ஆடு மாடு சாப்பிடணும் எதுவுமே பண்ணல. ஆனா அதுவும் வளர்ந்தது. ஒரு மரத்திலிருந்து எடுத்த விதைய, ஒரு விதைய சாக்கடையிலும் ஒரு விதையை கொண்டு போய் செம்மண் பகுதியில போட்டு நம்ம பாதுகாத்து வளர்த்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அதிலிருந்து கிடைச்ச 2 மரத்திலிருந்து கிடைச்ச கனியை எடுத்து அதை வெட்டி நம்ம சுவாசிக்கும் போது அதுல வரக்கூடிய வாசனை கொய்யா வாசனை தான் வரும். சாக்கடையிலிருந்து கிடைச்ச கொய்யா அதே கொய்யா வாசனை இருக்கும். செம்மண்ல வளர்ந்து எடுத்த அந்த கொய்யாவும் அதே குணத்துல தான் இருக்கும். அதனுடைய குணத்தை மாத்திக்கவே மாத்திக்காது. ப்ரோக்ராம் ஏற்கனவே செய்யப்பட்டது. ஒரு அறிவு ஜீவன் அதனுடைய உணர்வுகளை எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இறைவன்கிட்ட இருந்து நேரடியா வந்த ஒரு அறிவு முதல் ஒரு அறிவை பெற்று இயற்கையினுடைய அந்த சத்து பொருந்தி அந்த இயற்கையினுடைய ப்ரோக்ராம் பதிவு அது அப்படியே பரிணமிச்சு அது அப்படிதான் உருவாக்குது. சாக்கடையில வளர்ந்த கொய்யா செடியினுடைய இலை கருப்பா இல்லை, அதுவும் பச்சையா தான் இருந்தது. செம்மண்ல வளர்ந்த கொய்யா அதனுடைய இலைகளும் பச்சையா தான் இருந்தது. சாக்கடையில வளர்ந்த அதனுடைய காய்கள் அந்த கொய்யா வாசனை அப்படியே தான் இருந்தது. செம்மண்ல வளர்ந்த அதே கொய்யாவுடைய காயும் அந்த கொய்யா வாசனை வந்தது. அது கனியான பிறகு அதை எடுத்து உண்ணும் பொழுது சுவை கொய்யா சுவை தான் வந்தது. ரெண்டுத்திலையுமே ஒரே மாதிரி சுவை இருந்தது. இங்க மாற்றமே இல்லை. இப்போ அங்கிருந்து அடுத்தடுத்த நிலைகள்ல பரிணாமித்து ஒரு மனித தேகத்தை பெற்ற நாம் இது ஒரு காலங்கள்ல அப்படி பரிணமிச்சு 6வது அறிவு பெற்றவர்களாக நாம் வந்துட்டோம். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி நீங்க சிந்திங்க. அதுக்கப்புறம் அடுத்த வார நிகழ்வுகள்ல இந்த கேள்விக்கு பதில் கொடுங்க. ஒரு வாரம் முழுக்க நீங்க சிந்திங்க. மனித குலத்துக்கு ஒரு தாய்க்கு பிறந்த 2 குழந்தைகள், இரட்டை பிறவின்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைய கொண்டு போய் சைனால விட்டாச்சு. மாமிசம் சாப்பிடக்கூடிய குடும்பம். அங்க அவங்க பாம்பு கறி, பன்றி கறி எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க.
நம்ம இங்கே சன்மார்க்க குடும்பத்தில் பிறந்த ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைய விட்டாச்சு. இங்கேயும் ஒரு சாதாரண குடும்பத்தில், அதாவது சன்மார்க்க குடும்பம்லாம் விட்டுருங்க, சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் மாமிசம் சாப்பிடக்கூடிய குடும்பம். அங்கே பிறந்த 2 குழந்தை, ஒரு குழந்தையை கொண்டு வந்து சன்மார்க்க குடும்பத்தில் கொடுத்தாச்சு. ஒரு குழந்தையை கொண்டு போய் அங்கே கொடுத்தாச்சு. வளர்ப்பில் அந்தந்த சூழல்ல இந்த குழந்தை வளர்க்கப்பட்டு வரும் பொழுது இந்த 2 குழந்தைகளும், ஒரு குழந்தை மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா? சன்மார்க்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்க பதில் சொல்லுங்க யாராவது. எனக்கு மாமிசம் தான் வேணும் அப்படின்னு கேட்குமா? என்ன காரணம்? உங்க வீட்டுல யாரும் மாமிசம் சாப்பிடாம இருக்கிற ஒரு சூழல் அதுக்கு அந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்குது. அதனால அது கேட்காது. அது என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடும். அது அப்ப இயற்கை வளர்த்ததுல தப்பு வந்துச்சா, மனிதன் வளர்க்கறதுல தப்பு வருதா? மனிதன் வளர்க்கறதுலதான் தப்பு வருது. இயற்கை வளர்த்தெடுத்த கொய்யா, சாக்கடையில வளர்ந்த கொய்யாவும் அப்படியே தான் இருந்தது, செம்மண்ல வளர்ந்த கொய்யாவும் அப்படியே தான் இருந்தது. ஆனா ஒரு அறிவு ஜீவனுக்கு அதனுடைய நிலையை தன் நிலையை மாத்தி கொள்ளாம அப்படியே இருந்தது. ஆனா மனித குலத்துக்கு ஒரு குழந்தைய கொண்டு போய் சைனால விட்டோன்னே அங்க அந்த குடும்பத்துல பாம்பு கறி சாப்பிடுவாங்க. அதை பாம்பு கறியை ஊட்டி இருப்பாங்க. அதுக்கு மாமிசத்தை ஊட்டி வளர்த்ததுனால அது மாமிசத்தை சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில சைனால இருக்கக்கூடிய பாஷையை பேசிட்டு இருக்குது. இங்கே கொண்டு வந்து ஒரு அருளாளர் குடும்பத்துல விட்ட குழந்தைய இங்க காய்கறி உணவுகள், திருவருப்ப பாடல்களை படிக்குது. இப்ப இது மாமிசத்தை விரும்பல, அது இல்லை. இப்ப ரெண்டு சூழல்ல வாழுது. இப்ப அதே மாதிரிதான் நம்மளும் உலகியல்ல போகும்போது அருளற்ற செயல்களை அதை எண்ணங்களாக, செயல்களாக, சிந்தனையாக இருக்கும் பொழுது எந்த மாதிரி மனிதர்கள் கூட பழகிறோமோ, பயணிக்கிறோமோ அது நமக்குள்ள ஒட்டி கொள்ளும். மனித குலத்துக்கு உண்டு. ஏன் அப்படின்னா, மனித குலத்துக்கு மட்டும் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க கடவுள். என்ன சுதந்திரம் சொல்லுங்க எல்லாருக்கும்? ஜீவ சுதந்திரம். நம்ம அத்தனை பேரும் நீங்க வள்ளல் பெருமானாருடைய அருளை பெற்று சன்மார்க்கத்துல சீர சிறப்புமா அவருடைய கருணையால வளர்ந்துகிட்டு வரக்கூடிய அன்பு குழந்தைகள் தான் நாம் எல்லாரும். நம்ம புனிதன் ஐயா சரியா சொல்லுவாங்க. ஐயா சொல்லுங்க, ஜீவ சுதந்திரம் வேற என்னென்ன சுதந்திரம் கொடுத்துருக்காங்க நமக்கு? இருக்கு, நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா எல்லாராலையும் எல்லா சுதந்திரத்தையும் அனுபவிக்க முடியல. ஏன்னா இறைவன் நமக்கு கொடுத்தது அல்ப சுதந்திரம். ஜீவகாருண்ய யோகத்துல ஐயா சொல்றாரு, அந்த அல்ப சுதந்திரத்தை வச்சு நம்மளால என்ன முடியுமோ அதை தான் அடைய முடியுது. அதுக்கு மேற்பட்ட சுதந்திரத்தை நாம அடையணும் அப்படின்னா நாம இறை சிந்தனையோட இருந்து ஆகாமிய முயற்சி, ஆகாரத்தை சாப்பிட்டு கரணேந்திரிய தேகங்களை வலுவுலதாக செய்து கொண்டு அதன் பிறகு தன்னுடைய சுதந்திரத்தை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. சிறப்புங்கய்யா. ஏன் ஐயா சொன்னா, ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகள்ல திருவருட்பா பாடல்களுடைய விளக்கங்களையும் பெருமான் நமக்கு உரைநடை பகுதியை கொடுத்துருக்காங்க. அதை தினந்தோறும் கையிலேயே வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போயிட்டு ஐயா இதை படிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்னோட அதிகமா தெளிவா சொல்லுவாங்கங்கிறதுக்காக ஐயா சொல்ல. இப்ப இந்த 3 சுதந்திரத்துல தான் நமக்கு குழப்பம் வந்துடுது. இப்ப நம்ம இறைவனுடைய ஒட்டி இறை சிந்தனையோட அந்த உணர்வு நிலையில நம்ம கொண்டு வர்றது தான் இந்த பயிற்சி.
நம்ம புறத்துல போகும்போது உணர்ச்சி நிலையில எத்தனையோ காட்சிகளை பார்க்கிறோம். எல்லா செயல்களும் அருள் செயல்களாக இருக்கா அப்படின்னா இல்லை. அப்ப இது அனைத்தும் நம்மளுடைய இந்திரியங்கள் மூலமாக நம்முடைய மனதில் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து திரும்ப மீண்டும் மீண்டும் இந்த பதிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது நம்ம மூளை பகுதிகள். அந்த மூளை பகுதிகளில் பதியக்கூடிய பதிவுகள் அந்தந்த சூழலில் அந்தந்த பதிவு அந்த தன்மைக்கேற்ப நம்முடைய உணர்வு உணர்ச்சி மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்த உணர்வும் உணர்ச்சியும் நாம எந்த நிலையில இப்போ உணர்கின்றோம் அப்படிங்கிற அந்த உணர்வு அறிவு அப்படிங்கிற இடத்துல இருந்து அறிவை கொண்டு அறிவை அறிய வேண்டும். இதான் ஞானியர்கள் நமக்கு வலியுறுத்துற விஷயம். உணர்ச்சி நிலையிலிருந்து ஒரு நாளும் நம்ம அறிவை அறியவே முடியாது. உணர்வு நிலையிலிருந்து அறியலாம். இவ்வளவு நேரம் நாம இருந்தது உணர்வு நிலை, சாத்வீக நிலை. இதை எவ்வளவுக்கு எவ்வளவு மேன்மைப்படுத்தி நாம் இந்த நிலையில் உணர்ச்சி அப்படிங்கிற நிலையில இல்லாம உணர்வு அப்படின்னு வரணும். அதுக்கு எண்ணங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனைகள் இது குறைய வேண்டும். நிறைய எண்ணங்கள் உருவாக்கிட்டே இருந்தா நம்மளுடைய மனதினுடைய சிந்தனை அலைச்சுழல் வேகமா இயங்கும். அதை குறைக்கணும். அதை குறைக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி. பெருமான் அகவல்ல சுருள் விரி உடைமன சுழல், அந்த சுழற்சிய அதை அறுக்க சொல்றார். வேகமா செய்யக்கூடிய செயல்கள், வேகமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள், இந்த எண்ண அலைகளை குறைக்கணும். அந்த எண்ண அலைகள் வேகமாக இருக்கும்போது மனித குலத்துக்கு நன்மை குறைவாதான் இருக்கும். நீங்க ஒரு டிவி பார்க்குறீங்க, உங்க எண்ண அலைச்சொல் வேகமா இருக்குது. ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறாங்க, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறாங்க, உணர்ச்சி பொங்கிய நிலையை ஏற்படுத்துறாங்க. நீங்க உங்க கைபேசியில ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு ஒரு பார்க்கும்போது அதை பார்த்த உடனே டக்குன்னு தெரியும். அப்போ வேகமாக உங்களுடைய சிந்தனைகள் போயிட்டு, இதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணி நம்ம எண்ண அலைகளை குறைய விடாம செய்யறத ஒரு குறிப்பிட்ட மக்கள் இதுக்காகவே இதெல்லாம் கருவிகளை கையில கொடுத்துட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவர் நிலைக்கு ஏற்ற மாதிரி கருவி. இப்ப பிபி சுகர் செக் பண்ணதுக்கு உங்க கையிலே ஒரு மிஷின். அந்த மிஷினை கொண்டு நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு பதட்டத்திலே வச்சிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டாங்க, இன்னைக்கு சென்செக்ஸ் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உலக செய்திகள் நம்முடைய உணர்வு நிலையிலிருந்து உணர்ச்சி நிலைக்கு தள்ளப்படுகிறது. அதிலிருந்து நாம் விலகி அருளுக்கு வரணும் அப்படின்னா சற்றும் ஆடாதே அசையாதே அப்படின்னு சொன்னா, அப்ப மனம் அத கொஞ்சம் கூட அந்த ஆட்டம் இல்லாம இருக்கணும். ஆட்டம் இருந்தா வாட்டம் வந்துடும். வாட்டம் வந்தா தேட்டம் இருக்காது, இறைவனைய பற்றிய தேட்டம் இருக்காது, கவலை வந்துடும். இதனால இந்த உணர்வுகள் எப்பொழுதுமே சாத்வீகமாக இருப்பதற்கு இந்த பயிற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுக்குள்ளேயே உங்களை பற்றிய ஒரு விழிப்பை ஏற்படுத்தும். இதை நீங்க இங்கதான் சனிக்கிழமை தோறும் செய்யணும்னு இல்லை. இந்த பதிவுகளை உங்களுக்கு கொடுத்துட்றோம். உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, நேரம் கிடைக்கும் போது கையில போனை வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் பார்க்கறது, யூடியூப் பார்க்கறத விட்டுட்டு ஒரு முத்திரை, உங்களுக்கு தெரிந்த முத்திரை, சின் முத்திரை வச்சுக்கோங்க, சின்மய முத்திரை வச்சுக்கோங்க, இல்லை பிராண முத்திரை வச்சுக்கோங்க, அல்லது இப்ப செய்த முத்திரை. இந்த முத்திரையை பத்தி இப்ப நான் சொல்றேன். இந்த முத்திரை பேர் அவங்க ஆன்மீகத்துல காம ஜெய் முத்திரைன்னு பேர் வச்சிருக்காங்க. காம ஜெய் முத்திரை அப்படின்னா ஆசைகளை விட்டொழிக்கிற முத்திரை.
ஆசைகளை நாம மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொள்ள ஒரு வேதியியல் மாற்றம் உடம்புல ஏற்படுது. அந்த வேதியியல் மாற்றத்தை சீர் செய்து சமன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை தான் இன்னைக்கு நாம செய்த முத்திரை. இந்த முத்திரை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, காமம் அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது ஒரு உணர்வு. ஆண் பெண் தேக சம்பந்தம் கொள்ளக்கூடிய நிலை இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் குறைக்கும். தேவைப்பட்டா நீங்க அப்ப மட்டும் அதை பயன்படுத்திக்கலாம். மீதி நேரங்கள்ல அந்த ஆற்றலை நம்ம உடம்புல தக்க வச்சுக்கலாம். இந்த ஆற்றல் தேக சம்பந்தம் கொள்ளக்கூடிய நிலையில மட்டும் விரயமாகல, நம்ம ஆசைகள், பொருள் இச்சைகள், உணவு இச்சைகள், இப்படி இந்த இச்சைகள் மேலோங்கி மேலோங்கி நிலையும் போது அதன் மூலமாகவும் நமக்கு தூக்கம், சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதனால வருதுன்னா அதுவும் காமம்தான். இதை நடுநிலைப்படுத்துறதுக்கு இந்த முத்திரை உங்களுக்கு பயன்படும். அந்த ஒரு வேதியியல் மாற்றத்தை நமக்கு தருது. இது அப்புறமா இன்னொரு நாள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா நான் சொல்றேன். இதுதான் அதனுடைய அடிப்படை தத்துவம், அந்த முத்திரையினுடைய தத்துவம். என்னால உணவை முழுமையா தவிர்க்க முடியல, நானும் ஒரு முயற்சி பண்றேன், அதை ஒரு சீரமைப்பு பண்ணி ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் உணவுல எங்கேயோ ஒரு இடத்துல என்னுடைய நிலையிலிருந்து தளர்வு ஏற்பட்டு முழுமையா கடைபிடிக்க முடியாத நிலைக்கு நான் வந்துடுறேன். அது எனக்கு ஒரு பாதிப்பை தருது. உடல்ல செரிமான கோளாறு, நெஞ்செரிச்சல், ஒரு சோம்பேறித்தனம், பித்தம், கோபம், பொய், களவு. முதல்ல சோம்பேறித்தனம் வரும், அப்புறம் பொய் சொல்லும், களவு சொல்லும், இதெல்லாம் வரும். அது அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. உடம்பு மந்த நிலை வந்துச்சுன்னா அவங்க கிட்ட பொய் கண்டிப்பா இருக்கும். அவங்ககிட்ட ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும், மற்றவனை எப்படி வேலை வாங்குறதுன்ட்டு. அங்க களவும் ஆரம்பிச்சிடும். நான் சொல்லலை, ஞானிகர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. அடிப்படையா அவங்க பழக்க வழக்கங்களை, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, எத்தனை மணிக்கு உணவு உண்ணுறீங்க, எத்தனை மணிக்கு உறங்குறீங்க, இப்படி சில விஷயத்தை கேட்டாலே அங்கிருந்து கணக்கு போட்டுடலாம் யாரு, அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நமக்குள்ள அருள் குணங்களாக மாற்றுவதற்கு, அருள் செயல்களாக மாற்றுவதற்கு இந்த பயிற்சி உங்களுக்கு வழிவகை செய்து கொடுக்கிறது. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நம்முடைய KK நகர் சபையில முத்திரை பயிற்சி, ஒரு 5 முத்திரைகளை நேரடியாக அவங்க உங்களுக்கு அதுக்கு ஒரு மெட்டீரியலும் கொடுத்துருவோம். நீங்களும் எல்லாரும் கலந்துக்கோங்க. அனைவருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். நேரடியா நீங்க அந்த முத்திரையை எப்படி செய்யறதுங்கிற செய்முறை விளக்கம், அந்த முத்திரைகளுடைய பலன்கள், அப்புறம் குணம் எப்படி நமக்கு இருக்குது, அதுக்கு ஒரு பிராக்டிஸ், அங்க சைக்காலஜிக்கலா ஒரு பயிற்சி ஒன்று செய்ய போறோம். அது ஒரு 5 நிமிஷ பயிற்சி தான். அந்த 5 நிமிஷத்தில் நம்முடைய குணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆய்வு பயிற்சியாக எல்லாருக்கும் மத்தியில அங்க செய்து காமிக்க போறோம். அதுல நீங்களும் அந்த முத்திரை பயிற்சியில இந்த குணம் எப்படி நமக்கு வெளிப்படுது, அதுல நம்மளுடைய மனம் எப்படி இயங்குது, இந்த பயிற்சிக்கும் இந்த குணங்களுக்கும் என்ன சம்பந்தம், என்ன நன்மைகளை உங்களுக்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத அங்க உங்களுக்கு ஒரு நிறுவனமாக கொடுக்கப்படும். அதை கண்கூடா நீங்க பார்க்கலாம். அதில் அனைவரும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. இவ்வளவு நேரம், ஏன்னா மணி 5:45க்கு நம்ம நிறைவு செய்யணும். 5:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு போகலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அடுத்த வாரம் வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் இன்னும் அதிகப்படியான உங்களுக்கு நேரம் வழங்கப்படும். ஒரு 30 நிமிடம் இந்த பயிற்சி செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வி பதிலுக்கு அடுத்த வாரம் நேரம் தரப்படும். அதுக்கு அடுத்த வாரம் 1 மணி நேரத்துக்கு மேலாக நம்முடைய யாருமே பேச மாட்டோம். நானும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுல வார்த்தைகளை சொல்லி அதிகப்படியான அமைதி நிலையில இன்னும் ஆழமா போக போறோம். அதை நீங்க தொடர்ந்து நீங்களும் உங்க கூட சார்ந்த அத்தனை அன்பர்களும் இந்த பயிற்சியில கலந்துக்கிறதுக்கு
அன்போடு உங்கள்கிட்ட விண்ணப்பம் செய்கிறேன். அனைவரும் சேர்ந்து அந்த உணர்வு நிலையில மேன்மை உடையவர்களாக, மனித வாழ்க்கையில் மாண்பு மிகுந்தவர்களாக வாழ்வதற்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் புரிய வேண்டும். இந்த பயிற்சியினை தந்த அத்தனை குருமார்களுக்கும் நன்றி தெரிவித்து, இன்னும் அதிகப்படியான அன்பர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஜோதி பாடல் பாடுறதுக்கு யார் பாட சொல்லலாம்? அம்பிகாபதி ஐயா இருக்காங்க. வேற லோகநாயகி அம்மா ஐயா வணக்கம் ஐயா. வந்தனாங்கம்மா. இன்னைக்கு நீங்க ஜோதி பாடல் பாடுங்கம்மா. பாருங்க ஐயா. ஜோதி பாடலோடு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி. இன்னைக்கு நம்ம புனிதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறதுனால எல்லாத்துலயும் அக்குபஞ்சர்ல என்னோட சேர்ந்து இணைந்து வர்றாங்க. காலையில அமுதகால சத்து விசாரத்துல இணைந்து வர்றாங்க. சன்மார்க்கத்துல அங்கங்க மேடைகள்ல எல்லா இடத்துலையும் தொடர்ந்து வராங்க. ஒரு சகோதரத்துவம் பாராட்டி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நன்றி உரை ஐயா சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்வாங்க. புனிதன் ஐயா நன்றி உரை சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்முடைய மருத்துவர் பழனி ராமலிங்கம் ஐயா அவர்கள் இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் சனிக்கிழமை தோறும். நம்ம பெரும்பாலும் வெளியே தான் பார்த்துட்டு இருக்கோம், உள்ள நம்ம பார்க்கறது இல்லை. ஆனாதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உள்கடல் தான் கடவுள். நீங்க எப்போ உள்ள கடக்குறீங்களோ அப்போ நீங்க கடவுள் தன்மையை நெருங்கி போவீங்க அப்படின்னு அர்த்தம். உள்ள கடக்க தான் நம்ம யார் என்று தெரியும். நம்மை நாம் அறிந்து கொண்டு அதன் பிறகு நம் தலைவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். தலைவனை அறிந்து கொண்டா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதனால கடவுள் அப்படின்னா உள்கடை, உனக்குள் நீ கடந்து செல்ல வேண்டும். நாம 100க்கு 100 பங்கு புறத்துலதான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம உள் கடப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்த மருத்துவர் பழனி ராமலிங்கம் அவர்களுக்கு நம்ம அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருந்தோம். இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சி இத்தனை நேரம் பொறுமையாக பங்கு பெற்று நிறைவு வரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அம்பிகாபதி ஐயா, பாலமுருகன் ஐயா, ஞானசாகரன் ஐயா, காளியம்மல் அம்மா, கந்தவேல் ஐயா, கண்ணையன் ஐயா, குமரேசன் ஐயா, லோகநாயகி அம்மாள், அபிநந்தன் ஐயா, மீனாட்சி அம்மாள், கங்கநடேசன் ஐயா, நரேஷ் மேகர் ஐயா, மருத்துவர் ராஜு ஐயா, ராஜன் பாபு ஐயா, ராஜேந்திர ஐயா, ரவி ஆர்மதி ஐயா, சங்கரமூர்த்தி ஐயா, சுந்தரராஜ் பச்சையம்மன், வாசன் ஸ்ரீனிவாசன், யுவராஜ் ஐயா மற்றும் ஞானோதயம் ஐயா, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இன்னைக்கு தொடர்ந்து சனிக்கிழமை ஆமா நீங்க நடத்துற நிகழ்ச்சி பத்தி சொல்லிடுங்க இன்னைக்கு. அதுதான் அடுத்துதான் ஆடுவாங்க. அதன் பிறகு நான் மாதவரத்திலே நான் இடையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் மாதவரம் வரலாறு வழி சுத்த சன்மார்க்க அறக்கட்டளையின் சார்பாக சனிக்கிழமை தோறும் சன்மார்க்கம் அப்படின்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்திட்டு வரோம். ஒரு சனிக்கிழமையும் மாலை 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி இதே மாதிரி கூகுள் மீட்ல நடக்கும். அதுக்கான லிங்க் நான் ஐயாவுக்கு அனுப்புறேன். ஐயா அவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சுடுவாரு. இதுல பாதிக்கு மேல வந்து எல்லாம் சன்மார்க்கத்துல இருக்கவங்க தான், முக்கால்வாசி பேரு. இதுல பாதி பேருக்கு ஒரு நம்பர் என்கிட்ட இருக்கு. இருந்தாலும் ஐயா கிட்ட அனுப்புறேன். ஐயா அவங்க எல்லாருக்கும், மருத்துவர் ஐயா அவங்க எல்லாருக்கும் அதை பகிர்ந்துருவாரு. எல்லாரும் வந்து நிகழ்ச்சியில கலந்துங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அவசியமான நிகழ்ச்சியும் தான், அது மிகையாகாது. இதுல என்ன எடுக்கணும் பாத்தீங்கன்னா, நம்ம ஒழிவியல் ஒடுக்கம் அப்படின்ற ஒரு நூல். இந்த நூல் வந்து என்ன நூல் பாத்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் நமக்கு பரிந்துரை செய்த ஒரு நூல். வள்ளல் பெருமான் 6000 பாட்டு எழுதியிருக்காரு. திருவருட்பால 6 திருமுறையா வகுக்கப்பட்டு அவன் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். ஆனா தான் எழுதின 6000 பாட்டுக்கும் மேல சீகாழி காழி கண்ணுடைய வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தருடைய சீடர் அவர் எழுதின ஒரு நூல் தான் ஒழிவியல் ஒடுக்கம் என்ற நூல். இந்த நூல் வந்து வள்ளல் பெருமான் படிச்சுட்டு இந்த நூலை வந்து இங்க எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பதிப்பிச்சு அவரு இருந்த காலத்துல எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த நூல் வந்து ஞானத்தை நாம் பெறுவதற்கு இந்த நூல் துணை செய்யும். இதுல என்ன இருக்கு, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 42 வாரம் நடத்திட்டோம். இதுல ஒழியல் ஒழுக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 12 வாரம் நடத்திருக்கோம். சாரி, ஒரு 8வது கூட்டம் பாத்தீங்கன்னா இது ஒழியல் ஒழுக்கம் மட்டும் ஒரு 10 கூட்டத்துக்கு மேல நடக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கலந்துங்க. எப்போ வந்தாலும் இந்த எந்த நிகழ்ச்சியில வந்தாலும் உங்களுக்கு பயனா இருக்கும். முதல்ல இருந்து கேட்டாதான் பயனா இருக்குமா அப்படின்னு கிடையாது. நீங்க ஆரம்பத்துல இருந்து வந்தாலும் சரி, இடையில வந்தாலும் சரி, கடையில வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் ஒரு பாட்டு கேட்டா கூட அதுல வந்து 1000 அர்த்தம் இருக்கும். அதுல இருந்தா நீங்க வாங்க, தொடர்ந்து வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துங்க. ஞானம் பெறுவது எப்படி என்பதை இந்த நூல் அழகா விளக்கும். அதனாலதான் வள்ளல் பெருமான் நம்மளுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றாரு. சன்மார்க்கத்துல இருக்கிறவங்க சன்மார்க்கத்துல வெற்றி பெற வேண்டும் என்பது நிச்சயமாக இந்த ஞானத்தை பெற வேண்டும். அந்த ஞானத்தை பெறுவதற்கு இந்த நூல் வந்து பயன்படும். அது இல்லாம உலகிலேயும் நமக்கு எப்படி வாழணுன்றது இந்த நூல் சொல்லிக் கொடுக்குது. ஒரு குரு எப்படி இருக்க வேண்டும், ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டும், இறைவனை நாம் எப்படி நெருங்க வேண்டும், இப்படி பல கேள்விகளுக்கு இங்க பல 10 அதிகாரம் இருக்கு. நம்ம திருக்குறளை வந்து எப்படி 133 அதிகாரம் இருக்கு, இங்க 10 அதிகாரம் இருக்கு. வாங்க, நிகழ்ச்சியில மாலை 7 மணிக்கு கலந்துங்க. அந்த லிங்க் நான் ஐயாவுக்கு அனுப்புறேன். ஒரே லிங்க் தான். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் கலந்து கொள்ளலாம். தவற விட வேண்டாம் என்று தயவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். லிங்க் அனுப்புங்க. அனைவரும் அந்த நிகழ்ச்சியும் கலந்துட்டு அந்த சிந்தனையும் பெற்று நீங்க உங்களுடைய, ஏன்னா வள்ளல் பெருமானார் வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க, ஒழிவில் ஒடுக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நூல். திருவருட்பா எப்படி நமக்கு முக்கியமோ அது மாதிரி ஒழிவில் ஒடுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உரைநடை பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களையும் ஏதாவது ஒரு வகையில நீங்க சிந்திச்சு இது போன்ற ஒரு உணர்வு நிலையில இருந்து நீங்க செயல்படணும் அப்படிங்கிற இந்த பிரார்த்தனையோடு நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். திருச்சி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் தன்மை அருட்பெரும் ஜோதி. நன்றி, அனைவருக்கும் நன்றிங்கய்யா.